வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 3வது டெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 21 இருந்து 70 வரைக்கும் மொத்தம் 50 கொஸ்டின்ஸ். அந்த 50 கொஸ்டினோட டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் டாக்டரின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கோட்பாடு, அதை பேஸ் பண்ணி இருக்க கொஸ்டின். ஸோ இந்த டாபிக் வந்து இன் டீட்டெயில்டாகவே வந்து நம்ம எய்ம்டிஎன் கிளாஸஸ்ல டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ த கிளாஸஸ். இதுல வர கேசஸ், சம்பகம் துரைராஜன் கேஸ்ல இருந்து கோலக்நாத் கேஸ், மினரவா மில்ஸ் கேஸ் வரைக்கும் என்னென்னலாம் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதுல என்னென்னலாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பி அண்ட் பேர் எலெக்ஷன்ஸ், ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் கீழே எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றமே ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அடிப்படை கோட்பாடு கீழே வரும் அப்படின்னு. சிலதெல்லாம் வராது. இந்த மாதிரி இருக்கிறத கொடுத்து இல்லாததை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து வராது. இதுல ஆன்சர் வந்து சி. 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. ஸோ இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்க்கு ப்ரிலிம்ஸ்லயும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. அதே மாதிரி மெயின்ஸ்லயும், இந்த குரூப் 2A மெயின்ஸ்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின் தான். இதுல வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி அதே டாபிக் தான், அதே ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. இதுல 4மே வரும். ஆர்டிகல் 32 and 226 வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. இது வந்து 2007 ஐஆர் கீலியோ கேஸ் கீழே ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் ஆல்சோ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். ஸோ அது மாதிரி எஃபெக்டிவ் அக்சஸ் டு த ஜஸ்டிஸ், பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஆர்டிகல் 21 கீழே ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 22 கீழே எல்லா இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வரும். கொஸ்டின் நம்பர் 22 கீழே 4 ஆப்ஷன்ஸுமே வரும். ஸோ யூஸ்வலா ஜட்மெண்ட்ஸ் எப்படி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினோட கேசஸையும் அதர் பார்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற அதர் பார்ட்ல இருக்கிற கேசஸையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுல இருக்கிறதையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சில கேசஸ் இருக்கு, டிபிஎஸ்பியில சர்டன் கேசஸ் இருக்கு, எமர்ஜென்சி பார்ட்ல சில கேசஸ் இருக்கு. அதையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணது தான் உங்களோட 23வது கொஸ்டின். 23வது கொஸ்டின்ல கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஆர் பொம்மாயி கேஸ். இந்த எஸ்ஆர் பொம்மாயி கேஸை வச்சு கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் பொம்மாயி எதுக்காக வரும்னா, ஆக்சுவலா எமர்ஜென்சி சாப்டர்ல 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கு. ஒன்று வந்து நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிரசிடென்ட் ரூல், இன்னொன்று ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ அவசர கால நிலை கீழே இது 3 டைப் இருக்கும். இதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆர் பிரசிடென்ட் ரூல் கீழே 38th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 38வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது எந்த எந்த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹைகோர்ட், உச்ச நீதிமன்றத்தாலேயோ உயர் நீதிமன்றத்தாலேயோ அது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வருது இல்லையா, அதை வந்து கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி 38வது சட்ட சீர்திருத்தம் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கீழே போன கேஸ் தான் எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பிரசிடென்ட் ரூல் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இஸ் சப்ஜெக்ட் டு பிரசிடென்ட் ரூல் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எதுக்கு கீழே வருது அப்படின்னா பிரசிடென்ட் ரூல். இந்த கேஸ் எதுக்கு கீழே வருதுன்னா பிரசிடென்ட் ரூல். ஸோ ஏன் இந்த மாதிரி கேசஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, கேசஸ் கொடுக்குறதுனால உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற கேசஸையும் எமர்ஜென்சி சாப்டர்ல இருக்க கேசஸையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்றது. ஸோ அடுத்த கொஸ்டின், அதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை பேஸ் பண்ணி தான். இது வந்து 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கேஸ்க்கு அப்புறம் இதை எனாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலா சங்கரி பிரசாத் கேஸ்க்கு அப்புறம் கோலக்நாத் கேஸ் வந்திருக்கு. கோலக்நாத் கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 368 368 கீழே இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்லிமெண்டால அமெண்டே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தா கூட சுப்ரீம் கோர்ட்டால ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சங்கரி பிரசாத் கேஸ்ல கொடுத்தது அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க கோலக்நாத் கேஸ்ல. இதை நல்லிஃபை பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1971. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கோலக்நாத் கேஸ். ஸோ இந்த கோலக்நாத் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த ஜட்மெண்ட்டை நல்லிஃபை பண்றதுக்காக. ஸோ இது ஆக்சுவலா நேரு காந்தி கேஸ் ஆர் எலெக்ஷன் கேஸ்.
இந்த கேஸ் பேர் என்ன அப்படின்னா இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நரேன் வெர்சஸ் இந்திரா காந்தி. 1971 இந்தியாவில் ஜென்ரல் எலெக்ஷன் நடந்திருக்கும். 2024 எப்படி எலெக்ஷன் நடந்துச்சோ, லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சோ, அதே மாதிரி 1971 எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த டைம்ல இந்திரா காந்திக்கு ஆப்போசிட்ல யார் நின்று இருப்பாங்கன்னா ராஜ் நரேன் சொல்லி ஒரு கேண்டிடேட் நின்றுருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் டிபேட்ல என்ன இருக்கு, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா, மால் ப்ராக்டிசஸ் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவர் போய் கேஸ் போட்டிருப்பாரு. இந்திரா காந்தி வந்து ஹியூஜ் மார்ஜின்ல 1971 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ராஜ் போய் கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ் வந்து 1975 தான் ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ இந்திரா காந்தியோட எம்பி சீட், லோக்சபா எம்பி சீட்டு, அந்த எம்பி சீட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு பயங்கரமான வேர்டிக்ட். அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இந்திரா காந்தியை சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க எம்பி போஸ்ட்ல இருந்து. ஆக்சுவலா அது அந்த கேஸ் தான். அப்போ ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் ஒன் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஆக்சுவலா டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இருக்கிற கான்ஃபிளிக்ட் பேஸ் பண்ணி தான் இது. ஆக்சுவலா இந்த பார்ட் வந்து எதுல ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, ஜம்பகம் துரராஜன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுலதான் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் வராது, மீதி இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஆன்சர் வந்து 1, 2 and 3 ஏ. 1, 2 and 3. ட்ரைனரி ஆஃப் மெஜாரிட்டி மீன்ஸ் ஆக்சுவலா இதுக்கு வந்து இப்போ ப்ரெசென்டா பங்களாதேஷ்ல நடக்குது இல்லையா. ஸோ அங்கே ஹிந்துஸ் வந்து மைனாரிட்டி, முஸ்லிம்ஸ் இஸ்லாம் பீப்புள் வந்து ரிலிஜன் பீப்புள் வந்து மெஜாரிட்டி. ஸோ அதுக்கு எக்ஸாக்டான ஒரு சுச்சுவேஷன் அது. ட்ரைனரி ஆஃப் மெஜாரிட்டி மீன்ஸ் the interest of majority are pursued on the cost of minorities interest. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அங்க பெரும்பான்மைய மக்கள் வந்து சிறுபான்மைய மக்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கான ஒரு 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 கொடுங்கோல் ஆட்சி மாதிரி நடத்துவாங்க. அதுதான் வந்து இந்த 26th கொஸ்டின். த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி ஆர் பர்சியூட் அட் த காஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், மெஜாரிட்டி வெர்சஸ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். 27th கொஸ்டின். யூஸ்வலா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. The Constitution of India defines basic structure doctrine. ஆக்சுவலா எங்கேயுமே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கேசவானந்த பாரதி கேஸ் ஆஃப் 1973. இதுல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது, ஜட்மெண்ட்ல கொடுத்தது. எங்கேயுமே கான்ஸ்டியூஷன்ல டிஃபைன்லாம் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கான்செப்டை இந்த கேஸ் தான் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொவைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை இன்கேஸ் வந்து டிஃபைன்டுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே கொடுத்துற மாதிரி டிஃபைன்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது ராங். as well as மென்ஷன்டுன்னு கொடுத்தா கூட ராங். இங்க ப்ரொவைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 13 கீழே, எக்ஸ்டென்ஷனா 32 கீழே, 226 கீழே. ஸோ இந்தியா ப்ரொவைட்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஜுடிஷியரிக்கு கொடுத்துருக்காங்க. பட் எங்கேயுமே ஜுடிஷியல் ரிவ்யூன்ற வார்த்தை மென்ஷன் ஆகல, ஜுடிஷியல் ரிவ்யூ வார்த்தை டிஃபைன்ட் ஆகல. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து ரைட். ஏன்னா இங்கே ப்ரொவைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, மென்ஷன்டோ டிஃபைன்டோ கொடுக்கல. செகண்ட் ஆப்ஷன் ரைட். இதில் ஆன்சர் வந்து 2 only. ஆன்சர் 2 only. ஸோ மேட்ச் த கரெக்ட் பாஸ். செக்யூலரிசம், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அண்ட் சாவரன். மதச்சார்பின்மை, ஜனநாயகம், குடியரசு, இறையாண்மை. செக்யூலரிசம் அப்படின்னாலே செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜன் ஃப்ரம் த ஸ்டேட். ஆக்சுவலா இது இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம் கிடையாது, இது வந்து வெஸ்டர்ன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம். இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம்னா என்னன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு ரிலீஜன் கிடையாது, பட் எல்லா ரிலீஜனையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அதான் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம். ஸோ ஏக்கு வந்து 2. தென் டெமோக்ராட்டிக் அப்படின்னா பவர் லைஸ் வித் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட். நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட் directly or indirectly by the people. Sovereign independent of any external intervention or its domestic cooperation. இது வந்து ஆன்சர் பி. ஏக்கு வந்து 2 வரணும், பி வந்து 1 வரணும், சி வந்து 4, அதே மாதிரி டி வந்து 3. According to the Constitution of India, which among the following are fundamental for the governance of the country? So அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோன்னா நம்ம கிளைம் பண்றது, எல்லா சிட்டிசன்ஸும் கிளைம் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து உயிரை காப்பாத்திக்கிற உரிமை, எங்களோட உரிமையை காப்பாத்திக்கிற உரிமை, எனக்கு சொத்து உரிமை, இது மாதிரி பல உரிமைகளை காப்பாத்துறதா.
ஆக்சுவலா சொத்து உரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கிடையாது. உரிமைகள்லாம் என்னன்றதை சொல்றேன். உரிமைகள்லாம் வந்து சிட்டிசன்ஸ் கிளைம் பண்றது தான் உரிமைகள். கடமைகள் அப்படின்னா சிட்டிசன்ஸ் வந்து குடிமக்கள் வந்து செய்யணும், இந்த கடமையா செய்யுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எது வந்து ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸ்டேட் பாலிசி மேக் பண்றப்போ சர்டன் பிரின்சிபல்ஸை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த டைரக்ஷன் தான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ சி த ஆன்சர். Consider the following statement. Directive principles of the state policy are meant for promoting the ideals of social democracy and economic democracy. So fundamental rights வந்து political angle வரும். Political justice as well as political democracy. ஸோ அரசியல் சார்ந்த நீதியும் அரசியல் சார்ந்த ஜனநாயகத்தை பற்றியும் பேசுறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி சமூக சார்ந்த நீதியையும் அதே மாதிரி பொருளாதார சார்ந்த நீதியும் பொருளாதார சார்ந்த ஜனநாயகத்தை பற்றியும் பேசுறது டிபிஎஸ்பி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். ஆர் என்ஃபோர்ஸபிள் இன் த கோர்ட் ஆஃப் லா. இது எங்கேயுமே என்ஃபோர்ஸபிள் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள். பட் டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் என்ஃபோர்ஸபிள் கிடையாது. ஆன்சர் வந்து ஏ ஒன் ஒன்லி. So 39th Constitutional Amendment Act. So actually 39th Article 39. இது வந்து ஆக்சுவலா எந்த அமெண்ட்மெண்ட் கீழே வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 21 கீழே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் ஃபார் த சிட்டிசன் ஷுட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. 21 கீழே தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஜட்மெண்ட் பிரகாரம். அதுக்கு கீழே 1976ல 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஏன் இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4 அமெண்ட்மெண்ட்ஸுமே டிபிஎஸ்பிக்கு வரும். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு இந்த 4 அமெண்ட்மெண்ட்ஸுமே வரும். லாஸ்ட் டிஸ்கஷன்ல பார்த்திருப்போம், இந்த 6 கிளாஸஸ்லயும் பார்த்திருப்போம். இந்த அமெண்ட்மெண்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட் கீழே 4 சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல 1, இதுலயும் 1. மொத்தமா 7 சேஞ்சஸ் டிபிஎஸ்பியில் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுல 4 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 39A 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ட்ரூ ரிகார்டிங் த 43B. 43Bனா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குறதுக்காக ஒரு ஆங்கிள் கொண்டு வந்தது தான் 43B. அண்ட் 43B வந்து ஆக்சுவலா இந்த 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த பார்ட்டை. ஸோ இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து டிபிஎஸ்பி. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே ஆர்டிகல் 34 முடிஞ்சு போச்சு. நாட் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இந்த 1 இருக்கிற ஆப்ஷன்லாம் டெலிட் பண்ணிடலாம் நீங்க. செகண்ட் ஆப்ஷன் ரைட்டு, இட் என்ஷூர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆர் ஃபார்ம்ட் மேண்டேட்டரிலி இந்த ரூரல் ஏரியாஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எப்பயுமே டிபிஎஸ்பியில கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன்ல சில கண்டிஷன்ஸ் கீழே கொண்டு வந்திருப்பாங்க, சில பார்லிமெண்ட்ரி ஆக்ட் கீழே சில கொண்டு வந்திருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே சில கொண்டு வந்திருப்பாங்க. டிபிஎஸ்பி கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரவே முடியாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஆன்சர் வந்து பி 2 only. Which among the following are fundamental duties listed under Article 51A of Constitution of India? ஆக்சுவலா பேயிங் டேக்ஸ், அதே மாதிரி ஓட்டு போடுற டியூட்டியும் வரி கட்டுற கடமையையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி, வர்மா கமிட்டி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறப்போ ஓட்டு போடுற கடமையும் வாக்களிக்கிற கடமையும் அதே மாதிரி வரி செலுத்துற கடமையும் பேயிங் டாக்ஸஸ் அஸ் வெல் ஓட்டு இதெல்லாம் வந்து டியூட்டியா ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இது ரெண்டுத்தையுமே வந்து அந்த கரஸ்பாண்டிங் பிரைம் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தேர்ட் ஆப்ஷன் வராது, மீதி எல்லாமே வரும். மீதி எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். ஆன்சர் வந்து ஏ. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்றேன் அந்த பாயிண்ட் எல்லாம். ஸோ ஆக்சுவலாக ப்ரிவென்ஷன்ஸ் டு த இன்சல்ட் ஆஃப் நேஷனல் ஹானர் ஆக்ட் ஆஃப் 1971. உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. இந்தியன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்த ஒரு ஆக்ட் தான் நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. ஸோ தேசிய மரியாதை மற்றும் அவமரியாதை தடுப்பு சட்டம் 1971. இதுக்கு கீழே இந்தியாவோட நேஷனல் ஃபிளாக், அதே மாதிரி இந்தியாவோட நேஷனல் ஆந்தமை டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் அதாவது அவமானப்படுத்துறீங்கன்னா தப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த ஆக்டுக்குள்ள மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டிஸ்ரெஸ்பெக்டிங் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆல்சோ கம்ஸ் அண்டர் த
சம் வைலேஷன். அது எங்கெங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்குன்னா இதுல தான் மென்ஷன் ஆயிருக்கு. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆக்ட் ஆஃப் 1971, நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971. அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951. அதே மாதிரி 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதுலலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை அவமதிக்கிறது வந்து தப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறது தப்புன்னு சொல்லி மற்ற ஆக்ட்ல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட்ல மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆன்சர் வந்து டி, போத் ஏ அண்ட் பி. 39th கொஸ்டின், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி டிபிஎஸ்பியில் வர அமெண்ட்மெண்ட்ஸ் வச்சு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸை ஞாபகம் வச்சுப்போம். 42 கீழே நாலு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ஒரு சேஞ்சஸ், இதுல ஒரு சேஞ்சஸ், இதுல ஒரு சேஞ்சஸ், இந்த மாதிரி வேரியஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரெண்டுமே கரெக்ட். 43 வந்து 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 45th வந்து 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். முன்னாடி நான் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். 86 வந்து தூக்கத்திற்கு எழுப்பி கேட்டிருந்தாலும் நீங்க சொல்லணும். 21 வரும், 45 வரும், as well as as well as 51A கீழே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க 86 அமெண்ட்மெண்ட் கீழே. ஸோ இந்த 44th ஆப்ஷனும் 3rd ஆப்ஷனும் ரைட்டு. பட் இது வந்து அப்படியே மாற்றி இருக்கு. 39A வந்து 42nd அமெண்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. 38 சப்டிவிஷன் 2 வந்து 44th அமெண்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் ராங்கு, 3 and 4 கரெக்ட். ஆன்சர் வந்து இதுல இன்கரெக்ட் கேட்டதுனால ஆன்சர் வந்து 1 and 2. ஆன்சர் வந்து 1 and 2. Which among the following is not a fundamental duty under Article 51A of Indian Constitution? ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மூணுமே கரெக்ட். உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் மூணுமே கரெக்ட். இந்த டி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே இந்த மாதிரி வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கணுன்றது ஒரு கடமையாக தான் சொல்லியிருப்பாங்க. என்ஷூர் பண்றதுன்னா நிலைநாட்டுறது. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும் ஆரம்ப கல்வியை வந்து உறுதி செய்யுது, எங்கேயுமே உறுதி செய்யாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ டிபிஎஸ்பியோ அட்வைஸாக தான் கொடுத்துருப்பாங்க, கடமையாக தான் கொடுத்துருப்பாங்களே தவிர எங்கேயுமே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, உறுதி செய்யாது. அது வந்து இது வந்து ஈவன் பிரைமரி எஜுகேஷனை பேஸ் பண்ணி இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் ஆக்ட், ஆர்டிஐ, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டி வந்து ராங். பார்லிமெண்டரி சிஸ்டம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம். ஈவன் ஜுடிஷியரிக்கு ரிமூவல் ப்ரொசீஜர் இருக்கு. அதே மாதிரி ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ்க்கு ரிமூவல் ப்ரொசீஜர் இருக்கு. ரிமூவல் ப்ரொசீஜர் வேற, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வேற. நம்பிக்கையில தீர்மானம் யார் மேல கொண்டு வர முடியும்னா ஆளுங்கட்சி மேல. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். இவங்க மேலதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும். அவங்களோட ஆளுங்கட்சி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வர்றது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிஎம் ஆர் சிஎம். ஆப்ஷன் சி, கிச்சன் கேபினெட். ஸோ கிச்சன் கேபினெட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் 84 மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 84 மினிஸ்டர்ஸ்ல 34 மினிஸ்டர்ஸ் வந்து கேபினெட் மினிஸ்டர். எக்ஸாம்பிளுக்கு 34 மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர். இப்போ கேபினெட் மீட்டிங்ல சில டெசிஷன்லாம் மேக் பண்ணுவாங்க. அந்த கேபினெட் மீட்டிங்ல நடக்கிற டெசிஷன்ஸை யார் முடிவு பண்றதுன்னா கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்க. 3 to 4 மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் 3 to 4 மினிஸ்டர்ஸ். சிலதான் 2 மினிஸ்டர் 3 மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அவங்க டிசைட் பண்ணி தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரஸ்பாண்டிங் பர்சனை வந்து ஆர்மி ஜெனரலா போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து பாகிஸ்தான்ல வார் எடுக்கலாம், சைனா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எடுக்கிறது வந்து இந்த கிச்சன் கேபினெட் தான். இந்த வேர்டு வந்து ஆக்சுவலா யூகேல இருந்து பாரோ பண்ணியிருக்கோம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸில கிச்சன் கேபினெட் ஒரு வார்த்தை. ஸோ க்ளோஸ் குரூப் ஆஃப் பர்சனல் அட்வைசர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், இதுதான் கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்க. அசோஷியல் 43rd கொஸ்டின் அதே தான். bypass the formal cabinet in the decision making process. ஸோ யூஸ்வலாக வந்து கேபினெட் மினிஸ்டர் வந்து இப்போ 30 பேர் கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில். எல்லாரையும் சேர்த்து டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கிச்சன் கேபினெட்டை வச்சு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெசிஷனையே கேபினெட் டெசிஷனாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிகார்டிங் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா as per the Constitution of India. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேன் பி the member of either house of the Lok Sabha or Rajya Sabha or 6 months. மெம்பரே இல்லைன்னா 6 monthsக்குள்ள ஆயிடலாம். இதெல்லாம் ஆக்சுவலா நிறைய வாட்டி நடந்திருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜீவ் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறப்போ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் போத் ஹவுசஸ். அதுக்கப்புறம் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு ராஜ்யசபா மெம்பராக மாற்றிருப்பாங்க. இது மாதிரி வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ராஜ்யசபால இருக்கு நிறைய பேர் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்திரா காந்தி ஆகிறப்போ ராஜ்யசபா தான். அதே மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறப்போ ராஜ்யசபால தான் ஆயிருப்பாங்க. ஆல் த்ரீ ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். நெக்ஸ்ட், இந்த கான்டெஸ்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த 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 ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல 50% ரைட்டு, அதில் 50% ராங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சீஃப் பிரைம் மினிஸ்டர் இஸ் அ சீஃப் அட்வைசர் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் இஸ் அட்வைசர் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர் வில் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் ஆக்சுவலா ஆர்டிகல் 74 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது சீஃப் அட்வைசர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அட்வைஸ் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வைசஸ் எடுத்துப்பாங்க. அந்த அட்வைசஸ் வந்து இவர் சீஃப் அட்வைசர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் இஸ் பவுண்ட் டு அட்வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் த மேட்டர் ஆஃப் தேர் அட்வைசஸ். அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலா. பட் பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற அட்வைஸை இட் இஸ் பவுண்டட் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது பிரதம மந்திரி கொடுக்குற அட்வைஸ் வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் கேட்டுதான் ஆகணும். பட் குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரிகிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பிரதம மந்திரி கம்பல்சரி அட்வைஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் இஸ் பைண்டட் ஆன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்கிறப்போ கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பிரைம் மினிஸ்டர். செகண்ட் ஆப்ஷன் ராங். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் கேன் ரெக்கமெண்ட் த ரெசல்யூஷன் ஆஃப் லோக்சபா டு த பிரசிடென்ட் அட் எனி டைம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே என்ன கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, அன்டில் அன்லெஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் headed by the chief minister of the state will aid and advise or prime minister aid and advise president of India. இந்த ஆங்கிள் தான் இருக்கும். அது வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அன்டில் அன்லெஸ் மெஜாரிட்டி இருந்து ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ஆப்ஷன் பாசிபிள். ஸோ டி ஆப்ஷன் ராங். சி ஆப்ஷன், பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வர்சஸ் பிரசிடென்டல் ஃபார்ம். இதுல வந்து ஆக்சுவலா இதை வச்சு கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிஎன்பிசிலையும் யூபிஎஸ்சிலையும். இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி இஸ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இன்பிளைஸ். பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டினா அதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பார்ட் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டினா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டினா என்னன்னா, ஒரே ஐடியாலஜியில் இருக்கிற பர்சனாலிட்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. இப்போ மகாராஷ்டிரால வந்து ஒரு கூட்டணியை வச்சு இப்போ ஒரு பர்சனை வந்து சீஃப் மினிஸ்டரா சொல்றாங்க. மோஸ்ட்லி அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க ஆர் ஈவன் ஸ்டேட்டுக்கும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான். இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே ஐடியாலஜியில் இருக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்க. அப்பதான் அந்த ரூலிங் பார்ட்டி அந்த கூட்டணி வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அரசியலில் ஒரே மாதிரியான தன்மை, அதான் பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி. பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி யூனிஃபார்மிட்டி இன் த பொலிட்டிக்கல் பிலீஃப்ஸ் ஆர் ஐடியாலஜி. ஸோ இது ஆக்சுவலா கொஞ்சம் ட்விஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த தேர்ட் ஆப்ஷன். முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனை பார்த்துடலாம். Which among the following statement regarding the dissolution of Lok Sabha is correct? So லோக் சபா மக்களவை வந்து கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்களவை கலைச்சிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின், லோக்சபா கேன் பி டிசால்வ் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த டேர்ம். இதுக்கு வந்து டேர்ம் 5 வருஷம். இந்த 5 வருஷம் டேர்மை அதுக்கு முன்னாடி கலைச்சிடலாம். அதுதான் முன்னாடி நம்ம பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா கலைச்சிடலாம். அது எனி டைம் கிடையாது, பேஸ்ட் அப் ஆன் த ரெக்கமெண்டேஷன். செகண்ட் ஆப்ஷன், ஒன்ஸ் அ லோக்சபா ஆல் பிஸ்னஸ் பெண்டிங். ஆல் பிஸ்னஸ்னா அதுல ரெசல்யூஷன், மோஷன், இது எல்லாமே தீர்மானம், அதுக்கு இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே லேப்ஸ் ஆயிடும், நல்லிஃபை ஆயிடும். ஏன்னா ஒரு மக்களவை கலைஞ்சிருச்சுன்னா புதுசா எலெக்ஷன்ல எலக்ட் ஆகி வர ஒரு கட்சி வந்து என்ன கொண்டு வர்றாங்களோ அதுதான் நிலைக்கும். அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிதான் அது கலையுது. இல்லை செகண்ட் ஆப்ஷனும் ரைட்டு. அது மாதிரி பில் பெண்டிங் இன் த ராஜ்யசபா பட் நாட் பாஸ் பை த லோக்சபா.
ஸோ இதுல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா சால்வ் பண்றதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதை வந்தாலும் நீங்க ராங்னு போட்டுடலாம். இதுல ஃபர்ஸ்ட் இப்போ லோக்சபா கலைஞ்சிடுச்சு. லோக்சபா கலைஞ்சிடுச்சு. அந்த அந்த லோக்சபால ஒரு மசோதா வந்து செயல் ஐ மீன் பாஸ் ஆகாம பெண்டிங்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலுவையில் இருக்கு, இழுவையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பில் பெண்டிங் இன் த லோக்சபா பட் பாஸ்ட் பை த ராஜ்யசபா. இது வந்து லேப்ஸ் ஆயிடும். இது வந்து லேப்ஸ் ஆயிடும். எ பில் பாஸ்ட் இன் த லோக்சபா பட் பெண்டிங் இன் த ராஜ்யசபா. இதுவும் லேப்ஸ் ஆயிடும். மீதி எந்த கண்டிஷன் கொடுத்தாலும், இந்த கண்டிஷன் கொடுத்தாலும் லேப்ஸ் ஆகாது. இந்த கண்டிஷன் இதுதான். பில் பெண்டிங் த ராஜ்யசபா பட் நாட் பாஸ் பை த லோக்சபா. லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு. புதுசா ஒரு லோக்சபா வந்தா கூட ராஜ்யசபா இந்த பில் பாஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா புதுசா தான் இருக்கும். ஏன்னா அது ராஜ்யசபா லோக்சபாவில் பாஸ் ஆகல. இந்த பில் வந்து லேப்ஸ் ஆகாது. ஆப்ஷன் 3மே ரைட்டு, இதுவும் ரைட்டு. Which among the following is not a feature of presidential form of government? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது இதெல்லாம் வந்து பிரசிடென்டல் ஃபார்ம் கிடையாது, ஸோ ஜனாதிபதி முறை கீழே வராது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டென்யூர் ஆஃப் தன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது வந்து ஏன்னா இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஃபிக்ஸட் டென்யூர் இருக்கும். அதே மாதிரி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. எது வராதுன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இருக்காங்க இல்லையா, பர்டிகுலரா வந்து எம்பிஸ், நம்ம ஊர்ல எம்பி, நம்ம ஊர்ல வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மினிஸ்டர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லோக்சபா. மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லோக்சபா. பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது இங்க. இங்க இதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தனியா இருக்கும், அதோட பிரசிடென்ட் தனியா இருப்பாங்க. அங்க எக்ஸிக்யூட்டிவ் தனி, லெஜிஸ்லேச்சர் தனி. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லெஜிஸ்லேச்சர். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் இது வராது. இது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம், பிரசிடென்டல் ஃபார்ம் கிடையாது. 49வது கொஸ்டின். Which among the following best describes the concept of shadow cabinet? இந்த ஷேடோ கேபினெட் ஒரு கான்செப்ட் வந்து யூகேல ரொம்ப ஃபேமஸ். அப்போசிஷன் வந்து அவங்க ஒரு மந்திரி சபையை வச்சிருப்பாங்க, ஆளுங்கட்சி மந்திரி சபையை வச்சிருப்பாங்க, பட் அப்போசிஷன் மந்திரி சபையை வச்சிருப்பாங்க. ஏன் அது மாதிரி வச்சிருக்காங்கன்னா, திடீர்னு ஆளுங்கட்சி கவுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போசிஷன் தான் அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்றப்போ இப்போ ஏற்கனவே அவங்க ஷேடோன்னு ஒரு கேபினெட் வச்சிருக்காங்க இல்லையா, ஷேடோ கேபினெட் மந்திரி சபை, அந்த மந்திரி சபையை வச்சு அப்படியே அவங்க ஆட்சியை கண்டினியூ பண்ணுவாங்க. அதான் இந்த ஷேடோ கேபினெட். Shadow cabinet is a group formed by the opposition leaders to monitor government activities. B. 50வது question. Which among the following is not a ground on which President of India can grant pardon, reprieve, respect, remission or punishment? ஸோ மன்னிக்கிற அதிகாரத்தை வச்சு குடியரசுத் தலைவரோட மன்னிக்கிற அதிகாரத்தை சட்டத்தை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலா மார்ஷல் வார் சார், மார்ஷல் லா கீழே, மார்ஷல் கோர்ட்டு கீழே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் மன்னிக்க முடியும் குடியரசுத் தலைவர்னால. அதே மாதிரி டெத் சென்டென்ஸ் பண்ண முடியும். கன்விக்ஷன் பை மிலிட்ரி கோர்ட், முன்னாடியே சொன்ன மாதிரி தான், போர் விதத்துல இருந்த குற்றங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மிலிட்ரி கோர்ட், மிலிட்ரி கோர்ட் மார்ஷல் லா பேஸ் பண்ணி இருக்கிற கோர்ட், அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஃபாரின் கண்ட்ரியில ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் போய் ஒரு பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிக்குள்ள போய் ஒரு 100 கொலையை பண்ணிட்டு இந்தியாவில் வந்து ஒழிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின்ல பண்ண தப்பெல்லாம் வந்து இந்தியாவில மன்னிக்க முடியாது. குடியரசுத் தலைவருக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது. இந்திய சட்டத்துக்கு கீழே ஏதாவது இந்தியாவுக்குள்ள ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும் அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்தியாவோட யூனியன் லிஸ்ட் கீழே பிரசிடென்ட் பண்ண முடியும். இந்தியாவோட கன்கரண்ட் லிஸ்ட்லயும் அதே மாதிரி இந்தியாவோட ஸ்டேட் லிஸ்ட்லயும் இருக்கிறத வச்சு கவர்னரால பண்ண முடியும். இந்த இந்த ஃபாரின் டெரிட்டரியில ஃபாரின் கண்ட்ரியில பண்ண கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. டி வந்து ராங். 51st கொஸ்டின், இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, பர்டிகுலரா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியா வந்து த்ரெட்டன்ட் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். ஸோ பொருளாதார அவசர கால நிலையை வந்து கொண்டு வர முடியும். இங்க வந்து 6 months கொடுத்துருக்காங்க. 6 months கிடையாது, 2 months. 6 months எங்க வரும்னா பெண்டிங் இந்த பில்ஸ் பெண்டிங் இந்த பார்லிமெண்ட், லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ ஒரு மசோதா நிலுவையில் இருக்கிறது தான் 6 மாசம் வரும். இங்க 2 மாசம் தான். செகண்ட் ஆப்ஷன் ராங். ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன், டியூரிங் இட்ஸ் ஆப்ரேஷன் சேலரி ஆஃப் த ஜட்ஜஸ்.
ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னாலே நிறைய பேரோட சேலரியை வந்து கம்மி பண்ண முடியும், இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ். தேர்ட் ஆப்ஷன் ரைட். ஆன்சர் வந்து 1 and 3, பி 1 and 3. 28வது கொஸ்டின். So, under Article 78 of Indian Constitution, Prime Minister is responsible for making decision on behalf of President of India, communicating all decisions regarding the Council of Ministers to the President. இதெல்லாம் பண்ண முடியாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக வைஸ் பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட்டுக்கு பதிலாக பிரைம் மினிஸ்டர் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் லெஜிஸ்லேஷன் இந்த பார்லிமெண்ட் வித்தவுட் த பிரசிடென்ட் கன்சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது. காலிங் ஏ ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட், இதுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான், கம்யூனிகேட்டிங் ஆல் டெசிஷன் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 53வது கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாடாளுமன்றத்தோட சிறப்புரை பற்றி, பர்டிகுலராக ப்ரிவிலேஜஸ் பற்றி. இது ஆக்சுவலாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அங்கங்கே சில ஆர்டிகல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கீழே சில ஆர்டிகல்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சேர்மன் கீழே கொடுத்துருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லி தனியாக கோடிஃபை பண்ணவே கிடையாது. அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஒரு ஃப்ளா. இது எங்கேயுமே டிஃபைன்லாம் பண்ணது கிடையாது. பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் எல்லாம் வந்து டிஃபைன்ட் எல்லாம் பண்ணது கிடையாது. அதே மாதிரி எங்கேயுமே பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. ஆன்சர் வந்து நெய்தர் 1 nor 2. ஸோ ரிகார்டிங் பார்ட்டிசிபேஷன் இன் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷன்ல வந்து எல்லாருமே எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா, அஸ் வெல் அஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரி வந்து கீழே வந்து புதுச்சேரி அண்ட் டெல்லி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இன்னும் கொஸ்டின் மார்க் தான், ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி சொல்லவே இல்லை. எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. வேற ரிமூவல் ப்ரொசீஜர்ல, இதுல எலெக்ஷன்ல கேட்டிருக்காங்க, இது ரெண்டுமே கரெக்ட். ரிமூவல் ப்ரொசீஜர்ல யார் பார்த்தீங்கன்னா, ரிமூவல் ப்ரொசீஜர்ல இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்ல வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட எலெக்டட் ஆஸ் வெல் அஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ரெண்டு பேருமே வருவாங்க. எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்ல வருவாங்க. இதுல நாமினேட்டட் மெம்பர்ஸ் வரமாட்டாங்க. சி வந்து ராங்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி. ஸோ ரிகார்டிங் த வீட்டோ பவர்ஸ்னா ரத்து செய்யற அதிகாரம். இது நான் உங்களுக்கு கிளாஸஸ்ல டீட்டெயிலாக நான் எடுத்திருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி இதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அப்சல்யூட் வீட்டோ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மசோதாவை தடுக்கிறதுக்கு, ஒரு மசோதாவை ரிஜெக்ட் பண்றதுக்கு, ஒரு பில்லை ரிஜெக்ட் பண்றதுக்கு அப்சல்யூட் வீட்டோ யூஸ் பண்ணுவாங்க. சப்ஸ்டன்சிவ் வீட்டோ வந்து ஒரு பில்லை ரிட்டர்ன் பண்றதுக்கு, ஒரு மசோதாவை ரீகன்சிடர் பண்ணுங்க, திரும்பி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புறது தான் சப்ஸ்டன்சிவ் வீட்டோ. தற்காலிக வீட்டோ அது வந்து முழுமையான ரத்து. பாக்கெட் வீட்டோனா பெண்டிங், தாமதப்படுத்துறது, நிலுவையில வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்சல்யூட் வீட்டோ எதுக்கு பண்ண முடியாதுன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு பண்ணவே முடியாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சைன் பண்ணி தான் ஆகணும். ரிஜெக்டோ ரிட்டர்னோ பண்ண முடியாது. ஒரு சப்ஸ்டன்சிவ் வீட்டோ வந்து மணி பில்லுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு யூஸ் பண்ணலாம். மணி பில்ல ரிஜெக்ட் தான் பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல ரிட்டர்னும் பண்ண முடியாது, ரிஜெக்டும் பண்ண முடியாது. பாக்கெட் வீட்டோ வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அஸ் வெல் அஸ் மணி பில் இது ரெண்டுமே பண்ண முடியாது. பாக்கெட் வீட்டோ ஆர்டினரி பில்லுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக 53வது கொஸ்டினே வந்து கொஞ்சம் ட்விஸ்டியான ஒரு கொஸ்டின் தான். இதுல என்ன கொஸ்டின்னா, பிரசிடென்ட் கேன் வீட்டோ எ மணி பில். ஆக்சுவலா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சப்ஸ்டன்சிவ் வீட்டோ பண்ண முடியும், அப்சல்யூட் வீட்டோ பண்ண முடியாது. பட் யூஸ்வலா டிஎன்பிசி இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிசி கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ, அவங்க வீட்டோ பவர் அப்படின்னாலே ரத்து செய்யற அதிகாரத்தை வச்சுதான் கேட்குறாங்க. வீட்டோ பவர்னாலே டிஎன்பிசி எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, டிஎன்பிசி எதை மீன் பண்றாங்கன்னா அப்சல்யூட் வீட்டோ. வீட்டோனால அவங்களுக்கு அப்சல்யூட் வீட்டோ தான் மென்ஷன் பண்றாங்க. இது ரெண்டுத்தையுமே அவங்க வீட்டோவை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானால அப்சல்யூட் வீட்டோ எதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா, மணி பில்க்கு யூஸ் பண்ண முடியாது. பட் சப்ஸ்டன்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் வீட்டோ பவர்னு டிஎன்பிசியில் கொடுத்தாலே அது அப்சல்யூட் வீட்டோ மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். பிரசிடென்ட் கேன் சென்ட் ஆர்டினரி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சப்ஸ்டன்சிவ் வீட்டோ எதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா, ஆர்டினரி பில்க்கு யூஸ் பண்ண முடியும். அப்சல்யூட் வீட்டோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் கிடையாது. அதே மாதிரி பிரசிடென்ட் கேனாட் எக்ஸசைஸ் வீட்டோ ஓவர் பில்ஸ் அப்படிலாம் ஆப்ஷனே கிடையாது. நிறைய பில்லுக்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வீட்டோ பவர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆன்சர் வந்து பி. பிரசிடென்ட் கேன் சென்ட் அண்ட் ஆர்டினரி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன்.
அதே மாதிரி அவசர சட்டம். அவசர சட்டத்துல சில கொஷினே கேட்ட கொஷினே சிலது ராங்கா இருக்கு ஆக்சுவலா. என்ன என்ன கண்டிஷன்ஸ்னா அதுக்கு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவசர சட்டம் எப்போ கொண்டு வர முடியும்னா, இன்கேஸ் லோக்சபா அசம்பிளியில் இருக்கு, ராஜ்யசபா இல்லை. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், லோக்சபா அசம்பிளியில் இல்லை, ராஜ்யசபால இருக்கு. தேர்ட் கண்டிஷன், ரெண்டு பேருமே அசம்பிளியில செஷன்ல இல்லை. இந்த 3 கேட்டகரி கீழே தான் அவசர சட்டம் கொண்டு வர முடியும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானால 123 கீழையும், கவர்னர்னாலையும் 213 கீழையும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி அசம்பிளி, லோக்சபா ராஜ்யசபா அசம்பிளியில் இருக்கிறப்போ இந்த கண்டிஷன் கீழே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானாலேயோ கவர்னர்னாலேயோ அவசர சட்டம் கொண்டே வர முடியாது. ஏன்னா அவசர சட்டம் வந்து பார்லிமெண்டோட பேரலல் பவர் கிடையாது. நாடாளுமன்றத்துக்கு பவர் இருக்கிற மாதிரி பிரசிடென்ட்டுக்கு பேரலல் பவர்லாம் கிடையாது. இந்த 3 கண்டிஷன் கீழே தான் கொண்டு வர முடியும். பட் 56வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் கேன் ப்ரொமோட் ஆர்டினன்ஸ் ஒன்லி when both houses of parliament not in the session அப்படின்னு கிடையாது. இங்க 3 கண்டிஷன். அதாவது ராஜ்யசபா ஏதாவது ஒரு ஹவுஸ் செஷன்ல இல்லைன்னா கூட பிரசிடென்டால கொண்டு வர முடியும். 2 ஹவுஸும் இருக்கணும் அவசியம் கிடையாது, 2 ஹவுஸும் இல்லாம இருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். அது மாதிரி ஒரு ஆப்ஷனே இங்க கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்து 2 ஒன்லி. இதுக்கு ஆன்சர் வந்து 2 ஒன்லி. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. The ordinance can issued by the president as the same force as a legal effect of act of parliament. ஏன்னா இப்போ அவசர சட்டம் கொண்டு வரதே வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் ஆஃப் பிரசிடென்ட். சபை இல்லைன்றதுக்காக தான் கொண்டு வராங்க. பார்லிமெண்ட் கொண்டு வர சட்டத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அதே அதிகாரம் தான் கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம். ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்துக்கும். ஆர்டினன்ஸ் கேன் ரிமைன் இன் ஃபோர்ஸ் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 6 months வித்தவுட் அப்ரூவல். இது கரெக்ட். சாரி, இதுவும் ராங். 6 months கிடையாது, 6 weeks. 6 weeks, அதாவது 42 நாள் தான். 6 months கிடையாது, 6 weeks. தேர்ட் ஆப்ஷன் ராங். ஆன்சர் வந்து 2 ஒன்லி. நெக்ஸ்ட், பேஸ்ட் அப்பான் த இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆக்சுவலா ரிமூவல் ப்ரொசீஜர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பதவி நீக்கம் நடைமுறை இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபா ஃபர்ஸ்ட் இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 14 days நோட்டீஸ் பீரியட் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே தீர்மானத்தை பாஸ் பண்ணுவாங்க. லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபா வரப்போ ராஜ்யசபா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஹவுஸா மாறிடும். ஏன் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு கிரவுண்ட் மட்டும்தான் இருக்கு, வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறிட்டாருன்னு சொல்லி அந்த கோட்பாடு கீழே தான் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் வந்து பதவி இழக்கவே வைக்க முடியும். ஸோ அந்த வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனா என்னன்னு சொல்லி யாருக்கு தெரியும்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் இது இந்த செகண்ட் ஹவுஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பாடியா மாறுது இல்லையா? அந்த இன்வெஸ்டிகேஷனை யார் நடத்துவாங்கன்னா ராஜ்யசபா ஆர் லோக்சபா வந்து செகண்ட் ஹவுஸ் எது இருக்கோ அந்த செகண்ட் ஹவுஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் அந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. உண்மையிலேயே குடியரசுத் தலைவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிட்டாங்களான்னு பாக்குறது. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ் பை த ஆஃபீஸ் பை. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி நடத்துறப்போ உங்களுக்கு நடத்தியிருப்பேன். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ராஜ்யசபா சேர்மனா இருக்கிறதுனால ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே, ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடையாது, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி கீழே ராஜ்யசபால ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்றதுக்கு ராஜ்யசபால தான் ரெசல்யூஷன் கொண்டு வர முடியும், மக்களவையில கொண்டு வர முடியாது. லோக்சபால கிடையாது, மாநிலங்களவை ராஜ்யசபால தான் ரெசல்யூஷன் தீர்மானம் கொண்டு வர முடியும். அதுவும் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, நார்மல் மெஜாரிட்டி கிடையாது, சாதாரண பெரும்பான்மை கிடையாது, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி செயல் பெரும்பான்மை வச்சுதான் கொண்டு வருவாங்க. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இந்த ராஜ்யசபா அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி தான் என்ன அப்படின்னா அப்ரூவ்டு பை லோக்சபா. இதுதான் இங்க வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அப்ரூவ்டு பை, அக்ரீட் பை லோக்சபானா அப்ரூவ்டு பை லோக்சபா, அதான் சிம்பிள் மெஜாரிட்டி இந்த லோக்சபா. ஸோ ஆப்ஷன் வந்து சி. கேபினட் கமிட்டி எல்லாம் வச்சு கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வராது. பட் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றதுக்காக இருக்கிற கொஸ்டின் இது. ஸோ மோஸ்ட்லி சிலபஸ்ல இருக்கிற ஃப்ரேம்
பார்லிமெண்ட் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதை இன் டீட்டெயிலாக பார்த்துட்டு கேபினெட் கமிட்டிஸ்லாம் வந்து கடைசி ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. ஸோ கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. ஸோ இந்தியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி செக்யூரிட்டி இந்தியாவோட பாதுகாப்பை குறித்து சில கமிட்டிஸ் சில டெசிஷன் எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யார் எடுப்பாங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிஸ். இவங்க தான் மோஸ்ட்லி செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடாக இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக டெசிஷன் எடுப்பாங்க. அதோட தலைமை யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க, இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் கிடையாது, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் அந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிஸ் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அப்படின்னாலே ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா அந்த மசோதாவை வந்து இருக்கிற 543 லோக்சபா மெம்பர்ஸுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது, ராஜ்யசபா மெம்பர்ஸுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது, இருக்கிற எல்லா எம்பிக்கும் ஹவுசிங் வீடு ப்ரொவைட் பண்றது, இது மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ, மேனேஜிங் த லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ் இன் த பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தில் சட்ட இயற்றும் பணிகளை நிர்வகித்தல் தான் வந்து கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸோட டியூட்டி. ரிகார்டிங் த கவர்னர்ஸ் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஸோ எப்படி குடியரசுத் தலைவருக்கு வந்து அவசர சட்டம் கொண்டு வர முடியுமோ அது மாதிரி கவர்னருக்கு வந்து 213 கீழே அவசர சட்டம் கொண்டு வர முடியும். கவர்னர் கேன் ப்ரொமோட் ஆர்டினன்ஸ் ஒன்லி வென் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் நாட் இன் த செஷன். ஆக்சுவலா இது வந்து மக்களவை, அதாவது மேலவை கீழவை, அங்க லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற மாதிரி சட்டமன்ற மேலவை கீழவை இல்லாத டைம்ல கவர்னரால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். இங்க வந்து 6 வீக்ஸ் டைம் வந்து 6 வீக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 6 monthsன்னு கொடுத்துருந்தாங்க, இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்னர்ஸ் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் சப்ஜெக்ட் டு த அப்ரூவல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். இது வந்து ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் வில் கிவ் டைரக்ஷன் டு த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். இந்த ஆங்கிள் தான் வரும். அதுக்கப்புறம் தான் அவர் அவசர சட்டம் கொண்டு வருவார், ஆர்டினன்ஸ் பவர் என்று, ஆர்டினன்ஸ் மேக்கிங்ன்றது. அதுக்கப்புறம் தான் ஆளுநர் கொண்டு வர முடியும். அவசர சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இது ரிவர்ஸ்ல இருக்கு. சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்ல தான் கவர்னரே அவசர சட்டம் கொண்டு வருவாங்க. அவசர சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா கவர்னரோட தன்னட்சி அதிகாரம் கிடையாது, டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் ராங். ஆன்சர் வந்து A1 and 2. Which of the following is a primary function of chief minister in the state? இது மூணுமே பிரைமரி ஃபங்க்ஷன் தான். பிரைமரி ஃபங்க்ஷன்னா ரிப்பீட்டடா சொல்ற விஷயம் தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த சீஃப் மினிஸ்டர் வில் எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். இதுதான் ஆர்டிகல் 163. எப்படி வந்து பிரசிடென்ட்டுக்கு 74 இருக்கும், 163. ஸோ இது வந்து கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் சீஃப் மினிஸ்டர் தான் ஒரு லிங்க். அதே மாதிரி அசம்பிளி. ஸோ தமிழ்நாடு சட்டசபை, அது மாதிரி ஒரு மாநிலத்தோட சட்டசபையை கலைக்கலான்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி கவர்னர் சொல்லுவாங்க. அதே மாதிரி சூப்பர்வைசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். ஆன்சர் வந்து டி, ஆல் த போ, மூணுமே வரும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த ஆர்டிகல் 200 வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஆர்டிகல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னர் ஒரு மசோதா வந்து கவர்னருக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மசோதா வந்து கவர்னருக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மசோதாவை சட்டமன்றம் பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநருக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. வேற குடியரசுத் தலைவருக்கு 3 ஆப்ஷன் தான், ஆளுநருக்கு 4 ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் வந்து அந்த மசோதாவுக்கு, அந்த பில்லுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், அசென்ட் கொடுக்கலாம், பில்லை சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணலாம். அப்ரூவ் கொடுக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், வித்ஹோல்ட் அசென்ட். இதுதான் வந்து அப்சல்யூட் வீட்டோ, வித்ஹோல்ட் அசென்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து ரீகன்சிடர் பண்ணி அனுப்பலாம், சப்ஸ்டன்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விடலாம். இந்த ரீகன்சிடர் பண்ணி அனுப்பி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன்ல ரீகன்சிடர் பண்ணி அனுப்பி விடுறாங்க இல்லையா, ஒன்ஸ் அகெயின் அந்த மசோதாவை திரும்பி அப்படியே அனுப்பி விடுறாங்கன்னா, அசம்பிளி அனுப்பிச்சு விடுறாங்கன்னா கம்பல்சரி கவர்னர் அப்ரூவ் பண்ணி தான் ஆகும். தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், ரெஃபர் பண்ணுவாங்க. சில மசோதாவெல்லாம் வந்து
ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க as per the ஆர்டிகல் 200 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கீழே கவர்னர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு அந்த பில்லுக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணலாம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் பண்ணலாம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு பில்லை கவர்னருக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த தேர்ட் ஆப்ஷன் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் பண்றாங்கன்னா தெலுங்கானா அசம்பிளிக்கு போகும். தெலுங்கானா அசம்பிளி ஒன்ஸ் அகெயின் ரிட்டர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ரீஅப்ரூவ் பண்ணி அனுப்பி விடுறாங்கன்னா அது தெலுங்கானா கவர்னருக்கு போகாது, டைரக்டா யாருக்கு போகும்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகும். ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ரீகன்சிடர் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கம்பல்சரி அப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ரிஜெக்டும் பண்ணலாம் இந்த 200 ஆர்டிகல் கீழே. ஸோ ஆர்டிகல் சரி இந்த 200 கீழே ஆர்டிகல் 200 கீழே பில் இஸ் பிரசன்டட் டு த கவர்னர், he can give assent to the bill, withhold the bill or reserve the bill for the president of India for the consideration. பட் அமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அவர் ரிட்டர்ன் பண்ண முடியும், அந்த பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ அமெண்ட் பண்ற ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இந்த மாதிரி எலிட் பண்ணா ஆன்சர் வந்து பி 1, 2 and 3 ஒன்லி. இது வந்து டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் கவர்னருக்கு கிடையாது. ஸோ பிரசிடென்ட் கவர்னர் கம்பேரிசன்ல கிளாஸஸ்ல வந்து நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பிரசிடென்ட்டுக்கு எதுவுமே மென்ஷன் ஆகலை. அது வந்து சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. பட் கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு வந்து இந்த மாதிரி விருப்ப அதிகாரம், அதாவது தன்னிச்சையான விருப்ப அதிகாரத்துக்கு கீழே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3மே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரசிடென்ட் ரூல் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி ஃபெயில் ஆயிடுச்சு, அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க வந்து சரியா ஃபாலோ பண்ணல, சீர்குலைஞ்சு போச்சு, நீங்க வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சியை கொண்டு வாங்க, பிரசிடென்ட் ரூலை கொண்டு வாங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம் வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் ஆர் டைரக்ஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை தி சீஃப் மினிஸ்டர். செகண்ட் ஆப்ஷன் வந்து ரிசர்விங் த பில் ஃபார் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது ஆர்டிகல் 200 கீழே நம்ம தான் பார்த்தோம். அப்பாயிண்டிங் த சீஃப் மினிஸ்டர் வென் நோ பார்ட்டி ஹஸ் எ கிளியர் மெஜாரிட்டி. இது நிறைய இடத்துல நடந்திருக்கு ஆக்சுவலா. ஈவன் இப்போ மகாராஷ்டிரா அசம்பிளி நம்ம பார்க்கலையா 2024ல. 2019ல என்ன ஆச்சுன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. பல பார்ட்டிஸ் மகாராஷ்டிரால யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ ஆளுநரே ஒரு 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 தலைவரை கூப்பிட்டு மீன் அந்த சில கட்சிகள் இருந்தாங்களே அந்த கட்சி தலைவரை கூப்பிட்டு நீங்க வந்து ஆட்சி அமைங்கன்னு சொல்லி ஒரு டாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1, 2 and 3 வந்து ரைட்டு, 4th ஒன் வந்து ராங். ஆன்சர் வந்து டி. இதுல வந்து நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து 4. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். 20 மெம்பர்ஸ் அட்ஜான்மெண்ட் மோஷன் ஒத்தி வைப்பு தீர்மானம் வந்து எத்தனை பேர் குறைந்த மெம்பர் போடணும் அப்படின்ற மாதிரி 20 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ். இதுல கட் மோஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாலிசி கட் மோஷன், எக்கனாமிக் கட் மோஷன், டோக்கன் கட் மோஷன். ஸோ ஆக்சுவலி பாலிசி கட் மோஷன்னா அதை இது மூலமே கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பாலிசி கட் மோஷன்னா உங்க பாலிசி நல்லா இருக்கு, ஆனா அதுல அந்த பாலிசியை வந்து நீங்க வந்து 10,000 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, 10,000 கோடிக்கு பதிலா அந்த அந்த 10,000 கோடிக்கு பதிலாக அது ₹1 அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக கொடுக்குறது. பாலிசி நீங்க கொண்டு வந்த பாலிசியே சுத்தமா நல்லா இல்லாத ஒரு பாலிசி, உருப்படாத ஒரு பாலிசி, அந்த பாலிசியே கட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் பாலிசி கட் மோஷன். எக்கனாமிக் கட் மோஷன்னா பாலிசிலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கு வந்து 2,000 கோடி அதிகம், அதுக்கு 500 கோடி மட்டும் தான் தேவை, 500 கோடி மட்டும் ஒதுக்குங்க, மீதி 1,500 கோடியை வேற ஸ்கீமுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்றதுதான் எக்கனாமிக் கட். எக்கனாமிக் கட்னா சில அமௌண்ட்டை கம்மி பண்றது. டோக்கன் கட் அப்படின்னா இதுவும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக தான். உங்க பாலிசிலாம் நல்லா தாங்க இருக்கு, ஒரு ₹100 கம்மி பண்ணிடுறீங்களா, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி லிட்டரலா கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு மோஷன் தான். ஸோ பார்லிமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட் வித் கிரீவன்ஸ் ஹைலைட்டட், இதுதான் வந்து ஆப்ஷன். இது இன்க்ரீஸ் கிடையாது ஆக்சுவலா. இது டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க ரைட்டு, பட் ஆன்சர் வந்து சி. 67th கொஸ்டின். தென் பேசேஜ் ஆஃப் ஆர்டினரி பில் வித் ராஜ்யசபா. ஸோ ஒரு ஒரு சாதாரண மசோதாவை வந்து லோக்சபா ராஜ்யசபாவோட பவர்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். லோக்சபால இருந்து ராஜ்யசபாவுக்கு ஒரு மசோதா போகுதுன்னு வச்சுக்கோங்க, ராஜ்யசபா வந்து கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணாமே சாதாரண மசோதா வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். இது வந்து மணி பில்ல பண்ண முடியாது, பண மசோதாவை பண்ண முடியாது.
ஆனால் ஆர்டினரி பில்ல பண்ண முடியும். நீங்க கேட்டது வந்து ஆர்டினரி பில் தான், சாதாரண மசோதா. அதே மாதிரி பாஸ்ட் வித்தவுட் எ டிபேட் எல்லாமே பாஸ் பண்ண முடியும். இட் கேன் பி சென்ட் டு த பார்லிமெண்டரி கமிட்டி ஃபார் த ரிவ்யூ பிஃபோர் இட் டிபேட்டட். விவாதத்திற்காக மறுபரிசீலனை பண்றதுக்காக பாராளுமன்ற குழுக்கு வந்து அனுப்ப முடியும். டி ஆப்ஷன், ராஜ்யசபா கேன் டிலே த பேசேஜ் ஆஃப் மணி பில் இன்டெஃபினெட்லி. இன்டெஃபினெட்லி கிடையாது, 6 மாசம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரலாம். இந்த பில்லை எதற்கு பண்ண முடியும்னா, ஆர்டினரி பில் கிடையாது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை இன்டெஃபினட்டா பெண்டிங்ல வச்சுக்க முடியும். ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ 68th கொஸ்டின். ஆக்சுவலா 68th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அவர் 0 அவர் கிடையாது. இது 0 அவர், இது வந்து இந்தியாவோட இன்னோவேஷன். 0 அவர்ன்றது இந்தியாவோட இன்னோவேஷன் தான். இந்தியாவோட இன்னோவேஷன் யூஸ்வலா இது எதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஒரு நோட்டீஸே இல்லாம கொஸ்டின் கேட்கிற ஆப்ஷன் தான் இந்த 0 அவர் சொல்லுவாங்க. ஸோ இதை பர்டிகுலரா வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து கொஸ்டின் அவருக்கு வந்து 1 மணி நேரம் கொடுப்பாங்க. கொஸ்டின் அவர் வந்து இப்போ 11 o'clock பார்லிமெண்ட் ஆரம்பிக்குதுன்னா 11 to 12 வந்து கொஸ்டின் அவர், 1 hour வந்து கொஸ்டின் அவர், ஃபாலோட் பை 0 அவர். ஸோ இதுல வந்து மெம்பர்ஸ் கேன் ரைஸ் மேட்டர்ஸ் வித்தவுட் எனி ப்ரையர் நோட்டீஸ். முன் அனுமதி வாங்காம, ப்ரையர் நோட்டீஸ் இல்லாம எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணா கேட்கலாம். அதுதான் இந்த செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபிக்ஸட் டைம் ஃபார் அ கொஸ்டின் அவர்ஸ், இது வந்து 1 hour. அது வந்து 0 அவர் கிடையாது, 1 hour. அதே மாதிரி டைம் பில்ஸ் ஆர் பாஸ் இன் த பார்லிமெண்ட், இதுவும் ராங். ஆக்சுவலி ஆப்ஷன் வந்து டி. 69வது கொஸ்டின், இது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸோ சட்டமன்ற மேலவையை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த லோக்கல் பாடிஸ், இது கரெக்ட். அதே மாதிரி இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு த ரெசல்யூஷன். எப்படி ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் சேம்பரோ, அதே மாதிரி எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட பாடி, சட்டமன்ற மேலவையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சேம்பர். டிஸ்கண்டினியூ ரெசல்யூஷன் பண்ண முடியாது. லோக்சபாவை டிசால்வ் பண்ணலாம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தை, சட்டசபையை வந்து கலைக்க முடியும். அதே மாதிரி ராஜ்யசபாவையோ எம்எல்சியோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து கலைக்க முடியாது. ஸோ சியும் கரெக்ட். மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லோக்சபா கவுன்சில் வந்து cannot be less than 40. இதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ஃபைனல் பவர் டு டிசைட் அபவுட் த கம்போசிஷன், ராங். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 40 to 1/3 ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுதான் அந்த ஸ்ட்ரென்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முடிவு பண்ண முடியாது. ராங். ஆக்சுவலி ஆன்சர் பி வந்து ராங். 70th கொஸ்டின். Which among the following provisions are covered under the Article 175 of the Constitution of India? So இது எதுக்காகனா, power of the governor to address and send assembly to the legislature. ஸோ ஒவ்வொரு சட்டமன்றம் கூடுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன் ஆர் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் எவ்ரி இயர், ஒரு வருஷம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் செஷன் வைக்கிறப்போ எல்லா ஃபர்ஸ்ட் செஷனும் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பார்லிமெண்ட்ல அட்ரஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்னர் வந்து சட்டமன்றத்தில் அட்ரஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஆர்டிகல் 175. ஆன்சர் வந்து டி. இன்கேஸ் ஆன்சர் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து டி. 70th கொஸ்டின் வந்து டி. ஸோ ட்ரை டு சால்வ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்போ நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணதான் உங்களுக்கு வந்து அந்த டெப்த் நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி சிலபஸுக்கு கோஹரண்டா இருக்கிற மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சிலபஸ்ல இல்லாத டாப்பிக்கை கடைசி ப்ரியாரிட்டியில வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போறதுனால எக்ஸாக்டா அந்த சிலபஸ், ஏன்னா இந்தியன் ஜுடிஷியரி கொடுக்கவே இல்லை. ஜுடிஷியரி வச்சு கேட்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. எமர்ஜென்சிக்கு கொடுக்கவே இல்லை, எமர்ஜென்சி கேட்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் சிலபஸ்ல இருக்க டாபிக் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுட்டு செகண்ட் ப்ரியாரிட்டி டைம் இருந்துச்சுன்னா ப்ரிலிம்ஸ் டைம்ல நீங்க பாலிட்டிக்ஸ் சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அதையும் கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.